ரியான் சுமார் 25 வயதுள்ள ஒரு சாதாரண இளைஞன். மங்கிய நீல நிற சட்டை, பழைய கருப்பு பேண்ட், தேய்ந்து போன செருப்பு மற்றும் தோளில் ஒரு சிறிய துணிப்பை, இவை யாவும் அவனது ஏழ்மை நிலையை வெளிப்படுத்தின. அவன் ரயிலில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வெளியே தெரியும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது முகத்தில் பயணத்தின் மகிழ்ச்சி இல்லை, மாறாக கடுமையான கவலை மட்டுமே இருந்தது. அவனது பாக்கெட்டில் 500 ரூபாய் மட்டுமே இருந்தது. இந்த பணத்தை பல நாட்கள் கூலி வேலை செய்து அவன் சேமித்து வைத்திருந்தான். நகரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனது தாயின் சிகிச்சையை பற்றி விவரம் அறிவதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான். தாய்க்கு இன்னும் தீவிரமான மருத்துவ பரிசோதனைகள் தேவை என கிராமத்து மருத்துவர் கூறியிருந்தார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று ரியான் தன் தாயிடம் சொல்லியிருந்தான். ஆனால் அவனுக்கே நன்றாக தெரியும், இந்த 500 ரூபாய் ஒருவேளை போதுமானதாக இருக்காது என்று. தந்தை மறைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. வீட்டில் தாயை தவிர அவனுக்கு யாரும் இல்லை. தாயின் உடல்நிலை மோசமடைந்த பிறகு ரியான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலை செய்ய தொடங்கினான். சில சமயம் கூலி வேலை, சில சமயம் கடைகளில் பார்சல் டெலிவரி, சில சமயம் விவசாய வேலை என அனைத்தையும் செய்து அவன் குடும்பத்தை காப்பாற்றினான். ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நின்றபோது சில பயணிகள் கீழே இறங்கினர். அதே நேரத்தில் ஒரு பெண் அவசரமாக அந்த பெட்டியில் ஏறினாள். அவள் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. முகத்தில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் தன் செல்போனை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தாள். யாருக்கோ போன் செய்து மிகுந்த தவிப்புடன் பேசினாள். அப்பா ப்ளீஸ் போனை எடுங்க. போன் எடுக்காததால் அவள் மீண்டும் முயன்றாள். பிறகு 3வது முறையும் அழைத்தாள். ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே மிஞ்சியது. சுற்றிலும் அமர்ந்திருந்த பயணிகள் அவளை பார்த்தார்களே தவிர யாரும் அவளிடம் என்னவென்று கேட்க முன்வரவில்லை. அந்த பெண் மெதுவாக இருக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். முகத்தை தன் கைகளால் மூடிக்கொண்டு அமைதியாக அழத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன் பையை திறந்து உள்ளே இருந்த பர்ஸை எடுத்தாள். பணத்தை எண்ணி பார்த்தாள். சில நாணயங்களும் 200 ரூபாய் மட்டுமே இருந்தன. அவளது முகத்தில் பதற்றம் மேலும் அதிகமானது. பிறகு அவளது வாயிலிருந்து, கடவுளே, என் அம்மாவுக்கு மட்டும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற வார்த்தைகள் வெளிவந்தன. ரியான் இதை கேட்டுவிட்டான். அம்மா என்ற அந்த வார்த்தை அவனை கன நேரம் அப்படியே உறைய வைத்தது. ரியானின் கண்களுக்கு முன்னால் அவனது அம்மாவின் முகம் வந்து போனது. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது அம்மா தன் வலியை மறைத்து கொண்டு, மகனே, இந்த மருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்னு டாக்டர் கிட்ட கேட்டுக்கோ என்று சொல்லியிருந்தார். ரியான் புன்னகையுடன் எல்லாம் சரியாகிடும் என்று நம்பிக்கையூட்டியிருந்தான். இப்போது அவனது அம்மா மற்றும் எதிரே அழுது கொண்டிருக்கும் பெண் இருவரின் கவலையும் அவன் மனதில் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன் இறுதியாக தன் இருக்கையை விட்டு எழுந்து அந்த பெண்ணின் அருகில் சென்று, தங்கச்சி, எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டான். அந்த பெண் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, ஆமாம், ஒண்ணுமில்லை என்றாள். ரியான் அமைதியான குரலில், ஒண்ணுமில்லைன்னா நீங்க இவ்வளவு பதற்றப்பட மாட்டீங்க. நான் ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு சொல்லுங்க என்றான். அந்த பெண் முதல் முறையாக அவனை உற்று பார்த்தாள். அவள் தன் பெயர் அஸ்வினி என்று கூறினாள். அவளது தாய் நகரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றிரவிலிருந்து உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் சொன்னாள். அப்பா ஏதோ அவசர வேலையாக வெளியூர் சென்றிருந்ததால் காலையிலிருந்து அவரது போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்தது. அஸ்வினி எப்படியாவது மருத்துவமனைக்கு சென்றாக வேண்டும். ஆனால் அவளிடம் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. டாக்ஸி பிடிப்பது ஒருபுறம் இருக்க, மருத்துவமனை வரை செல்வதே அவளுக்கு கடினமாக இருந்தது. ரியான், இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்று கேட்டான். அஸ்வினி தயக்கத்துடன் அந்த 200 ரூபாயை காட்டினாள். ரியான் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு தன் பாக்கெட்டில் கையை விட்டு மொத்த பணத்தையும் எடுத்து எண்ணினான். மொத்தம் 500 ரூபாய். அவனது பார்வை அந்த நோட்டுகளிலேயே நிலைத்தது. இந்த பணத்தை வைத்துதான் அவன் தன் அம்மாவின் பரிசோதனை மற்றும் மருந்துகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. ரியான் 500 ரூபாயை எடுத்து அஸ்வினியிடம் நீட்டினான். அஸ்வினி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இதை எனக்கு கொடுக்கிறீங்களா? ரியான் தலையசைத்தான். அஸ்வினி உடனே கையை பின்வாங்கி கொண்டு, இல்ல, என்னால உங்க பணத்தை வாங்கிக்க முடியாது என்றாள். ரியான், இதை உதவியா நினைக்காதீங்க. இந்த நேரத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துணையா நிக்கிறான்னு மட்டும் நினைச்சுக்கோங்க என்றான். அஸ்வினி மெதுவாக, ஆனா உங்களுக்கும் இது தேவைப்படுமே என்று கேட்டாள். ரியான் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு புன்னகையுடன்,
ஆமா, எனக்கும் தேவைதான் என்றான். அஸ்வினி வியப்புடன், அப்புறம் ஏன் எனக்கு கொடுக்கிறீங்க என்று கேட்டாள். ரியான் அவளை பார்த்து, ஒருவேளை என்னோட தேவை கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், ஆனா உங்களோட தேவை காத்திருக்காது என்றான். அஸ்வினியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் தழும்பியது. அவள் நடுங்கும் கைகளால் அந்த பணத்தை வாங்கி கொண்டாள். நான் உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அவள் கூறினாள். ரியான் தலையசைத்து, அதெல்லாம் தேவையில்லை என்றான். அஸ்வினி, அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். ரியான், ஒன்றே ஒன்றுதான். எப்போதாவது உதவி தேவைப்படும் ஒருவரை பார்த்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள், அது போதும் என்றான். ரயில் அடுத்த நிலையத்தை நெருங்கி கொண்டிருந்தது. ரியான் அஸ்வினியிடம் மருத்துவமனைக்கு செல்வதற்கான எளிய வழியையும் அரசு பேருந்து விவரங்களையும் கூறினான். அஸ்வினி கீழே இறங்க தொடங்கினாள். ஆனால் திடீரென்று திரும்பி, ரியான் அவர்களே, நீங்கள் எங்க செல்கிறீர்கள் என்று கேட்டாள். ரியான் தன் பாக்கெட்டிலிருந்து மருத்துவமனை சீட்டை எடுத்து, நானும் மருத்துவமனைக்குத்தான் போகிறேன் என்றான். அஸ்வினி, யாரை பார்க்க என்று கேட்டாள். ரியான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, என் அம்மாவை பார்க்க என்றான். அஸ்வினியின் பார்வை ரியானின் முகத்தில் நிலைத்தது. தனக்கு உதவிய இந்த மனிதனின் சொந்த வாழ்க்கையும் எளிதானதாக இல்லை என்பதை ஒருவேளை அவள் அப்போதுதான் முதலாக உணர்ந்திருக்க கூடும். ரயில் நின்றது. அஸ்வினி பிளாட்பாரத்தில் இறங்கினாள். ரியான் ஜன்னல் வழியாக அஸ்வினி கூட்டத்தில் மறைவதை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு அவன் தன் பாக்கெட்டை தொட்டு பார்த்தான். அவனிடம் எஞ்சியிருந்த பணத்தை உணர்ந்தான். அவன் கண்களை மூடி தன் அம்மாவை நினைத்து கொண்டான். அடுத்து என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு தனது முடிவை குறித்து எந்த வருத்தமும் இருக்கவில்லை. அஸ்வினி தன் தாயிடம் சரியான நேரத்தில் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கை மட்டுமே அவனிடம் இருந்தது. ரயிலை விட்டு இறங்கியதும் அஸ்வினி நிலையத்திற்கு வெளியே ஓடினாள். அவளது கையில் ரியான் கொடுத்த 500 ரூபாய் இருந்தது. மனதில் அம்மாவை பற்றிய கவலை நிறைந்து இருந்தது. அவளுக்கு சரியான வழி தெரியவில்லை. ஆனாலும் மக்களிடம் வழி கேட்டுக்கொண்டே அரசு மருத்துவமனையை நோக்கி விரைந்தாள். அம்மாவின் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடுமோ என்ற பயத்தில் கடந்து போகும் ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு பெரும் பாரமாக இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அஸ்வினி மருத்துவமனையை அடைந்தாள். அவளது தாய் ரேகா அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டுக்கு நேராக சென்றாள். படுக்கையில் அம்மா கண்களை மூடியிருந்தார். அவரது முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. அஸ்வினியை பார்த்ததும் ரேகா மெதுவாக கண்களை திறந்தார். மகளை எதிரே கண்டதும் லேசான புன்னகையுடன், வந்துட்டியா கண்ணே என்றார். அஸ்வினி அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினாள். அஸ்வினி தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு, அம்மா, என்னை ஏன் இவ்வளவு கவலையில் தவிக்க விட்டீங்க என்றாள். ரேகா அவளது தலையில் கை வைத்து, நான் சரியாகி விடுவேன், நீ அழாதே என்றார். ஆனால் அம்மாவின் நிலைமை சரியில்லை என்பது அஸ்வினிக்கு தெரியும். சில அவசர பரிசோதனைகளையும் மருந்துகளையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மருத்துவர் அவளிடம் கூறினார். அஸ்வினி தன் கையில் இறுக பிடித்திருந்த பணத்தை பார்த்தாள். தன் சொந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு முன்பின் தெரியாத இளைஞன் கொடுத்த அதே 500 ரூபாய்தான் அது. அவளுக்கு ரியான் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. என்னோட தேவை கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், ஆனா உங்களோட தேவை காத்திருக்காது. அஸ்வினியின் கண்களில் நீர் பெருகியது. எந்த கேள்வியும் கேட்காமல் எனக்கு உதவி அந்த இளைஞன் யார் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அங்கே ரியானும் தன் கிராமத்தை அடைந்திருந்தான். வீட்டின் சிறிய அறையில் அவனது தாய் ஒரு கயிற்று கட்டிலில் படுத்திருந்தார். ரியான் அவர் அருகில் அமர்ந்து மருத்துவமனை பற்றிய விவரங்களை கூறினான். தாய் அவனது கண்களை பார்த்து, மகனே, டாக்டர் எவ்வளவு செலவாகும்னு சொன்னார் என்று கேட்டார். ரியான் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு புன்னகையுடன், முதல்ல பரிசோதனை நடக்கும் அம்மா, அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் என்றான். தாய் அவனது முகத்தை உற்று பார்த்தார். சிறு வயதிலிருந்தே தன் மகனை நன்கு அறிந்தவர் அவர். ரியான் ஏதோ மறைக்கிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மீண்டும், உன்கிட்ட பணம் இருக்குதானே என்று கேட்டார். ரியான் சற்றென்று, ஆமாம் அம்மா, இருக்கு என்று பதிலளித்தான். தாய் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் ரியானின் பாக்கெட்டில் அப்போது சில 100 ரூபாய்கள் மட்டுமே மிஞ்சி இருந்தன. மறுநாள் காலை ரியான் தன் தாயை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவர் சில அவசர பரிசோதனைகளை எழுதி கொடுத்தார். கவுண்டரில் கேட்கப்பட்ட தொகையை கேட்டதும் ரியான் சில நொடிகள் அப்படியே சதம்பித்து நின்றான். பாக்கெட்டில் இருந்து மொத்த பணத்தையும் எடுத்து பார்த்தான். கையில் இருந்த தொகையை விட அந்த சீட்டில் பல மடங்கு அதிகமான தொகை எழுதப்பட்டிருந்தது. அவன் அங்கிருந்த ஊழியரிடம் சில பரிசோதனைகளை அப்புறம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான்.
அதற்கு அந்த ஊழியர், சில பரிசோதனைகள் இப்போதே உடனடியாக செய்யப்பட வேண்டியவை என்று கூறினார். ரியான் தலை குனிந்தான். தாய் அவனது தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்டார். மெல்லிய குரலில், மகனே, என்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு, ஆண்டவன் கொடுத்த வரைக்கும் வாழ்ந்துக்கலாம் என்றார். ரியான் அவரை பார்த்து, அம்மா, இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க, நான் இருக்கும் வரை உங்களுக்கு கண்டிப்பா நல்ல சிகிச்சை கிடைக்கும் என்றான். ரியான் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து அருகில் இருந்த ஒரு டீ கடையில் அமர்ந்தான். பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து கடன் வாங்க வாய்ப்பு இருக்கும் நபர்களுக்கு போன் செய்ய தொடங்கினான். சிலர் போனை எடுக்கவே இல்லை, சிலர் தங்கள் இயலாமையை கூறினர். தெரிந்த ஒருவர், ரியான், இப்போதைக்கு என்கிட்டையும் பணம் இல்லையே என்று சொல்லிவிட்டார். ரியான் போனை வைத்துவிட்டு மௌனமாக சாலையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனுக்கு அஸ்வினியின் நினைவு வந்தது. அவளுடைய தாய் இப்போது குணமாகி இருப்பார் என்று நினைத்து கொண்டான். தான் செய்த செயல் சரியானதுதான் என்று ரியான் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். அந்த நேரத்தில் அவன் அஸ்வினிக்கு உதவாமல் போயிருந்தால் ஒருவேளை அவள் சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு சென்றிருக்க முடியாது. தனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த முடிவை எடுத்ததற்காக அவன் மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மருத்துவமனையின் மற்றொரு பகுதியில் அஸ்வினி மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது தாயின் நிலைமை இப்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் கூறினார். அஸ்வினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் தன் தாய்க்கான மருந்துகளுக்கு பணம் செலுத்தினாள். அப்போது திடீரென்று அவளுக்கு ரியானின் நினைவு வந்தது. ரியான் மருத்துவமனையின் பெயரை எழுதி கொடுத்திருந்த அந்த சீட்டை தன் பையிலிருந்து எடுத்தாள். அந்த சீட்டின் பின்புறம் ஒரு தொலைபேசி எண் எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை ரியான் மருத்துவமனை விவரங்களை அறிவதற்காக முன்பே அதை எங்காவது குறித்து வைத்திருக்கலாம். அஸ்வினி உடனே அந்த எண்ணிற்கு அழைத்தாள். முதல் முறை போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்தது. அவள் மீண்டும் முயற்சி செய்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அழைப்பு ஏற்கப்பட்டது. மறுமுனையில் ஒரு குரல் ஒலித்தது. ஹலோ அஸ்வினி, நீங்க ரியான் பேசுறீங்களா என்று கேட்டாள். சில நொடிகள் கழித்து பதில் வந்தது. ஆமா, யாரு? ரியான் குரலை அடையாளம் கண்டு கொண்டு, அஸ்வினி அவர்களா என்றான். அஸ்வினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆமாம், உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள். ரியான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, நல்லா இருக்காங்க என்றான். அவன் முழு உண்மையை சொல்லவில்லை என்பதை அஸ்வினி புரிந்து கொண்டாள். நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டீங்களா என்று அவள் கேட்டாள். ரியான் ஆமாம் என்றான். பிறகு அஸ்வினி, நீங்க எனக்கு அவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்க, நான் உங்க பணத்தை திருப்பி கொடுக்க விரும்புகிறேன் என்றாள். ரியான் லேசாக சிரித்து கொண்டே, நான் அப்பவே சொன்னேன்ல, பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றான். அதற்கு அஸ்வினி, ஆனா அதை எப்படி என்னால அப்படியே வச்சுக்க முடியும் என்று கேட்டாள். ரியான் அமைதியான குரலில், உண்மையிலேயே திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா யாருக்காவது உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யுங்க என்றான். அஸ்வினி சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, நீங்க எப்பவுமே ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க என்று கேட்டாள். ரியான், ஏன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது எதிரில் இருப்பவர் யார் என்று பார்க்க கூடாதுன்னு என் அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க என்றான். இதை கேட்டதும் அஸ்வினியின் கண்கள் கலங்கின. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் என்று அவள் கூறினார். ரியான் புன்னகைத்து, ஆமாம், அதனால்தான் அவங்க சீக்கிரமே குணமாகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் அஸ்வினி சிறிது நேரம் அதே இடத்தில் அமர்ந்திருந்தாள். அவளது மனதில் தொடர்ந்து ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. ரியானின் அம்மாவும் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது அவன் எனக்கு ஏன் பணம் கொடுத்தான்? அவள் தன் தந்தையை தொடர்பு கொள்ள முயன்றாள். ஆனால் அவரது போன் அப்போதும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்தது. அஸ்வினி ரியானை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ள முடிவெடுத்தாள். ஏனெனில் அந்த இளைஞன் தன் உண்மையான கஷ்டங்களை தன்னிடம் மறைத்துவிட்டான் என்று அவள் உணர்ந்தாள். மறுநாள் காலை அஸ்வினி மருத்துவமனை ஊழியரிடம் ரியானை பற்றி விசாரித்தாள். ரியான் தன் தாயின் சிகிச்சைக்காக வந்திருந்தான் என்பதும் போதிய பணமின்மையால் சில முக்கியமான பரிசோதனைகளை செய்ய முடியாமல் போனது என்பது மட்டுமே அவளுக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் அஸ்வினி கைகளிலிருந்து போன் நழுவி விழும் நிலைக்கு சென்றது. தனக்கு 500 ரூபாய் கொடுத்த அந்த இளைஞனின் தாய்க்கு பணப்பற்றாக்குறையினால் தான் சிகிச்சை தடைப்பட்டிருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அஸ்வினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. தன் சொந்த தாய்க்கே பணம் போதாத நிலையில் இருந்த ஒரு மனிதன் எனக்காக ஏன் தன் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து உருகினாள். அதே கணத்தில் ரியானை தேடி கண்டுபிடிப்பதென அவள் முடிவு செய்தாள். அங்கே ரியான் தன் தாயின் அருகில் அமர்ந்து
அடுத்த பரிசோதனைக்கான தேதியை மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அஸ்வினி தன்னை தேடி புறப்பட்டு விட்டாள் என்பது அவனுக்கு தெரியாது. ரியான் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றான். தாய் மகனை பார்த்து மெதுவாக, மகனே, நீ மற்றவங்களுக்காகவே ரொம்ப யோசிக்கிற, எப்போதாவது உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்றார். மறுநாள் காலை அஸ்வினி தன் தந்தையுடன் ரியானை தேடி புறப்பட்டாள். மருத்துவமனை ஊழியர் அவனது கிராமத்தின் பெயரை சொல்லியிருந்தார். ஆனால் வீட்டின் சரியான முகவரி தெரியவில்லை. வழி முழுவதும் அஸ்வினி மௌனமாகவே இருந்தாள். அவளது மனதில் அதே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. தன் சொந்த தாயின் சிகிச்சைக்கே பணமில்லாத ஒரு இளைஞன் தனக்காக எப்படி 500 ரூபாய் கொடுத்தான்? பலரிடம் விசாரித்த பிறகு அவர்கள் ரியானின் சிறிய வீடு இருந்த அந்த கிராமத்து தெருவை அடைந்தனர். மண் சுவர்களால் ஆன அந்த வீட்டை பார்த்ததும் அஸ்வினி சில நொடிகள் திகைத்து நின்றுவிட்டாள். ரயிலில் எந்தவித தயக்கமும் இன்றி தனக்கு உதவிய ரியானின் சொந்த வீடு இவ்வளவு எளிய நிலையில் இருப்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே ரியான் தன் தாயின் அருகில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் சில மருந்துகளும் கையில் மருத்துவரின் சீட்டும் இருந்தன. அஸ்வினியை பார்த்ததும் ரியான் திகைத்து போனான். அவன் உடனே எழுந்து நின்று, நீங்க இங்கே எப்படி என்று கேட்டான். அஸ்வினி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவளது பார்வை நேராக ரியானின் தாய் மீது விழுந்தது. ரியானின் தாய் அஸ்வினியை பார்த்ததும் புன்னகைக்க முயன்றார். ரியான், அம்மா, ரயிலில் நான் உதவி செய்தேனே, அதே பெண்தான் இவள் என்றான். தாய் அஸ்வினியை அருகில் அழைத்தார். அஸ்வினி அவரது பாதங்களின் அருகில் அமர்ந்து, ஆன்ட்டி, நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மகனை வளர்த்திருக்கிறீர்கள் என்றாள். ரியானின் தாய் புன்னகையுடன், என் மகன் நல்லவன்தான், ஆனால் தன்னை பற்றி கவலைப்பட மட்டுமே அவனுக்கு தெரியாது என்றார். அஸ்வினியின் கண்களில் நீர் பெருகியது. அவள் ரியானை பார்த்து, நீங்க என்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க என்று கேட்டாள். ரியான் ஆச்சரியத்துடன், நான் என்ன பொய் சொன்னேன் என்று கேட்டான். அஸ்வினி, உங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு போன்ல சொன்னீங்களே என்றாள். ரியான் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, உங்களை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல, அதான் என்றான். அஸ்வினி, ஆனா பணப்பற்றாக்குறையால் உங்க அம்மாவோட சிகிச்சை நின்னு போயிருக்கே என்றாள். ரியான் தலை குனிந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அஸ்வினியின் தந்தையும் அவனை உற்று பார்த்தார். ஆனால் உடனே எதுவும் பேசவில்லை. தங்களுக்கு முன்னால் நிற்பவர் பிறரிடம் கையேந்தி உதவி கேட்பவன் அல்ல, மாறாக தன் சொந்த துயரங்களை மறைத்து வாழும் தன்மானமிக்க மனிதன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அஸ்வினி தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து ரியானிடம் நீட்டினாள். இதை வாங்கிக்கோங்க. ரியான் சட்டென்று கைகளை பின்வாங்கி கொண்டு இல்லை என்றான். அஸ்வினி, ஏன் என்று கேட்டாள். ரியான், ஏன்னா நான் உங்களுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து உதவி செய்யல என்றான். அஸ்வினி, நானும் உங்களுக்கு பிரதிபலனா எதையும் தரல. உங்க அம்மாவின் சிகிச்சைக்கு என்னால இயன்ற உதவியை செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான் என்றாள். ரியான் மீண்டும் தலையசைத்து மறுத்தான். எனக்கு யார் தயவும் வேண்டாம். அஸ்வினி சில நொடிகள் அவனை உற்று பார்த்தாள். பிறகு பணத்தை திரும்ப உள்ளே வைத்துவிட்டு அமைதியான குரலில், சரி, நான் உங்களுக்கு தயவு காட்டவில்லை என்றாள். ரியான் அவளை பார்த்தான். அஸ்வினி தொடர்ந்தாள். ஆனால் இந்த சிகிச்சைக்குரிய ஏற்பாடு ஒரு மரியாதையான வழியில் அமைந்தால் அதையும் நீங்கள் மறுப்பீர்களா? ரியானால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை. அப்போது அவனது தாய் மெதுவாக அஸ்வினியின் கையை பிடித்து கொண்டார். மகளே, இவனுக்கு புரியவை. சின்ன வயசுல இருந்தே இவன் இப்படித்தான். தான் பசியோடு கிடந்தாலும் அடுத்தவங்க பசியோடு இருப்பதை இவனால் பார்க்க முடியாது. அஸ்வினி கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ரியானின் இந்த நல்ல குணம் ஏதோ ஒரு தற்செயலாக வந்ததல்ல என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். ரியானின் தாய் தொடர்ந்து, தன் கணவர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டதாகவும் அப்போது ரியான் மிகவும் சிறிய பையன் என்றும் கூறினார். குடும்பத்தை நடத்த அவர் பல வருடங்கள் பிறர் வீடுகளில் வேலை செய்திருந்தார். ரியான் வளர்ந்ததும் படிப்பை நிறுத்திவிட்டு தாய்க்கு உதவ கூலி வேலை செய்ய தொடங்கினான். மற்றவர்களை போன்ற வசதியான வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே என்று அவன் ஒருபோதும் குறைபட்டு கொண்டதில்லை. அஸ்வினி அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு தன் வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அவளுக்கு வீடு இருந்தது, படிப்பு இருந்தது, குடும்பம் இருந்தது, தேவைப்படும் போது உதவ ஆட்களும் இருந்தார்கள். ஆனால் ரியானிடம் இதில் எதுவுமே பெரிதாக இல்லை. அப்படி இருந்தும் ரயிலில் அழுது கொண்டிருந்த ஒரு முன்பின் தெரியாத பெண்ணை பார்த்ததும் அவன் முதலில் அவளது துயரத்தை தான் பார்த்தானே தவிர தன் சொந்த இயலாமையை அல்ல. அஸ்வினியின் தந்தை அதுவரை அமைதியாக இருந்தார். அவர் ரியானிடம்,
நீ ஏன் உன் தாய்க்கு மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை என்று கேட்டார். ரியான் பணம் போதவில்லை என்றான். அவர் எவ்வளவு குறைந்தது என்று கேட்டார். இன்னும் கணிசமான தொகை தேவைப்படுவதாக ரியான் தயக்கத்துடன் தெரிவித்தான். அவளது தந்தை உடனே சிகிச்சையில் தாமதம் இருக்கக்கூடாது என்றார். ரியான் அவரை பார்த்து, நான் உங்களிடம் பணம் வாங்க முடியாது என்றான். அஸ்வினியின் தந்தை புன்னகைத்து, நான் உனக்கு சும்மா பணம் கொடுப்பதாக சொல்லவில்லை. உனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கான வழியை காட்டுகிறேன். எனக்கு ஒரு சிறிய போக்குவரத்து கம்பெனி உள்ளது. அங்கே ஒரு நேர்மையான ஆள் தேவைப்படுகிறார் என்றார். ரியான் உடனே, ஆனால் எனக்கு அந்த வேலையில் அனுபவம் இல்லையே என்று கேட்டான். அஸ்வினியின் தந்தை, அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் நேர்மையை கற்றுத்தர முடியாது. நீ ரயிலில் செய்த செயல் எந்த வேலைக்கான நேர்காணலும் இல்லைதான். ஆனால் பொறுப்பு கிடைத்தால் நீ அதை விட்டு ஓடமாட்டாய் என்பதை அது எங்களுக்கு புரிய வைத்துவிட்டது என்றார். ரியான் இன்னும் தயக்கத்துடனேயே இருந்தான். அவன் தன் தாயை பார்த்தான். தாய் மெல்லிய புன்னகையுடன், மகனே, எல்லா உதவியும் சலுகை கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவன் ஒரு மனிதனின் வழியாகத்தான் இன்னொரு மனிதனுக்கு வழியை காட்டுவான் என்றார். ரியானின் கண்கள் கலங்கின. அவன் மெதுவாக, என் உழைப்புக்கான ஊதியமாக அந்த வேலை கிடைக்குமானால் நான் நிச்சயம் முயற்சி செய்கிறேன் என்றான். அஸ்வினி புன்னகைத்தாள். இதுதான் எங்களுக்கு தேவைப்பட்டது என்றாள். அடுத்த நாள் ரியான் தன் தாயை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அவசியமான பரிசோதனைகள் தொடங்கின. சிகிச்சைக்குரிய வழியும் பிறந்தது. சூழ்நிலைகள் முழுவதும் தங்களுக்கு எதிராக இல்லை என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். ஆனாலும் அவன் மனதில் ஒரு விஷயம் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அஸ்வினியின் தயவை அவன் இலவசமாக பெற விரும்பவில்லை. மருத்துவமனைக்கு வெளியே அஸ்வினி ரியானிடம், ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். அன்று நீங்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தீர்கள். இன்று நான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடவில்லை. ஒரு கதவை மட்டுமே திறந்து காட்டியிருக்கிறேன். உள்ளே சென்று நீங்கள்தான் நடந்து பயணிக்க வேண்டும் என்றாள். ரியான் அவளை பார்த்து முதன்முறையாக புன்னகையுடன், ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றான். ரியான் வேலையை தொடங்கினான். முதல் நாளில் அவனுக்கு மிக சிறிய பொறுப்பே வழங்கப்பட்டது. அவன் நாள் முழுவதும் முழு நேர்மையுடன் வேலை செய்து மாலையில் சோர்வுடன் வீடு திரும்பினான். தாய் முதல் நாள் எப்படி இருந்தது என்று கேட்டார். ரியான் புன்னகைத்து, சிரமமாகத்தான் இருந்தது, ஆனால் நன்றாக இருந்தது என்றான். தாய், வாழ்க்கை மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்று நினைத்துக்கொள் என்றார். ஆனால் அன்றிரவு அஸ்வினிக்கு அவளது தந்தையிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி கிடைத்தது. அவர் இதை இப்போது ரியானிடம் சொல்ல வேண்டாம், ஆனால் அவனது தாயின் நோய் சாதாரணமானது அல்ல. அடுத்த கட்ட சிகிச்சை நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என்றார். அஸ்வினியின் முகம் வாடியது. தன் தாயின் அருகில் அமர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்த ரியானை அவள் பார்த்தாள். இப்போது அவளுக்கு முன்னால் மிக முக்கியமான சவால் ஒன்று எழுந்தது. ரியானின் சுயமரியாதைக்கு சிறு காயமும் ஏற்படாத வகையில் அவனுக்கு எப்படி உதவி செய்வது? அஸ்வினியால் அன்றிரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. ரியானின் தாயின் முகம் அவள் கண்முன்னே மீண்டும் மீண்டும் வந்து போனது. சிகிச்சை நீண்ட காலம் தொடரும் என்றும் செலவுகளும் அதிகரிக்கலாம் என்றும் மருத்துவர் தெளிவாக கூறியிருந்தார். மறுநாள் காலை அஸ்வினி தன் தந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றாள். அவர்கள் மருத்துவரிடம் முழு விவரங்களையும் கேட்டறிந்தனர். ரியானின் தாய்க்கு தொடர் மருத்துவ பரிசோதனைகளும் மருந்துகளும் தேவைப்படும் என்று மருத்துவர் தெரிவித்தார். மருத்துவமனையின் நலத்திட்ட உதவி மூலம் சில செலவுகளை குறைக்க முடியும் என்பதும் தெரிந்தது. அஸ்வினி உடனடியாக அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இதன் பின்னணியில் தான் இருப்பது ரியானுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். அங்கே ரியான் தன் புதிய வேலையில் கடினமாக உழைத்து கொண்டிருந்தான். அந்த வேலை சுலபமானதாக இருக்கவில்லை. காலையில் குறித்த நேரத்திற்கு வருவது, பயணிகளின் குறைகளை கேட்பது, கணக்குகளை பராமரிப்பது மற்றும் ஊழியர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது ஆகியவை அவனுக்கு முற்றிலும் புதியவையாக இருந்தன. பல நேரங்களில் அவனிடம் சிறிய தவறுகள் நிகழ்ந்தன. ஆனால் அவன் ஒருபோதும் தன் தவறுகளை மறைக்க முயன்றதில்லை. அதிகாரிகள் மெல்ல மெல்ல அவனது நேர்மை மீது நம்பிக்கை வைக்க தொடங்கினர். சில நாட்களுக்கு பிறகு ரியானுக்கு அவனது முதல் சம்பளம் கிடைத்தது. அந்த தொகை மிக பெரியதாக இல்லாவிட்டாலும் நோட்டுகளை கையில் வாங்கியதும் அவனது கண்கள் பிரகாசித்தன. அவன் முதலில் தன் தாய்க்கான மருந்துகளை வாங்கினான். பின்னர் மீதமிருந்த தொகையில் சிறிதளவு மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பினான். தாய், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தெரிகிற என்று கேட்டார். ரியான் புன்னகையுடன், அம்மா, உங்களை என்னால் நல்லபடியா காப்பாற்ற முடியும்னு இன்னைக்குதான் எனக்கு முதல் முறையா தோணுச்சு என்றான். தாய் மகனின் தலையில் கை வைத்து, நீ முன்பும் என்னை நல்லாதாண்டா பார்த்துக்கிட்ட என்றார். அதற்கு ரியான்,
முன்பெல்லாம் எங்கே பணம் தீர்ந்து விடுமோ என்று பயமாக இருக்கும். இப்போது குறைந்தது சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாவது கிடைத்துவிட்டது என்றான். தாய், உழைப்பையும் நேர்மையையும் மட்டும் எக்காலத்திலும் விட்டுவிடாதே என்றார். ரியான் தலைவணங்கி தாயின் கைகளை பிடித்து கொண்டான். சில நாட்களுக்கு பிறகு மருந்துகளின் பலன் நன்றாக இருப்பதாக மருத்துவமனையில் மருத்துவர் தெரிவித்தார். ரியான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மருத்துவமனையின் நலத்திட்ட உதவிக்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பதே அஸ்வினிதான் என்பது அவனுக்கு தெரியாது. அஸ்வினி தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் தந்தையிடம், அப்பா, இனி இதை அவனிடம் சொல்ல தேவையில்லை என்றாள். தந்தை ஏன் என்று கேட்டார். அதற்கு அஸ்வினி, ஏனென்றால் அவனுக்கு தேவைப்படுவது யாருடைய தயவோ சலுகையோ அல்ல, அவனது சொந்த உழைப்புக்கான உரிமை மட்டுமே என்றாள். இதற்கிடையில் ரியானின் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கியது. கம்பெனியில் ஒரு முக்கியமான பொறுப்பு அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு ஊழியர் தவறுதலாக கணக்குகளை தவறாக பதிவிட்டிருந்தார். ரியான் நினைத்திருந்தால் மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் உடனடியாக அதை உயர் அதிகாரிக்கு தெரிவித்தான். அவனது செயலால் கம்பெனிக்கு ஏற்படவிருந்த பெரும் நஷ்டம் தவிர்க்கப்பட்டது. அதிகாரி அவனை தட்டி கொடுத்து, உன்னிடம் பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் என்று பாராட்டினார். அன்றிரவு ரியான் இந்த விஷயத்தை தன் தாயிடம் கூறினான். தாயின் கண்களில் பெருமிதம் தெரிந்தது. அவர், பார்த்தாயா மகனே, நேர்மை ஒருபோதும் வீண் போகாது என்றார். ரியான் புன்னகைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து, அம்மா, ஒரு பெண்ணால என் வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல மாற்றங்கள் நடக்குது என்றான். தாய், அந்த ரயிலில் பார்த்த பெண்ணையா சொல்ற என்று கேட்டார். ரியான் சிரித்து கொண்டே, ஆமாம்மா, அதே பெண்தான் என்றான். தாய், அப்படியானால் அவளை உன் உடன் பிறந்த சகோதரியாக நினைத்து வாழ்த்து என்றார். ரியான், அவள் உண்மையில் மிகவும் நல்ல குணம் படைத்தவளம்மா என்றான். அதற்கு தாய், நல்ல உள்ளம் கொண்டவனால் மட்டுமே பிறரிடம் இருக்கும் நற்குணத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றார். ரியான் அமைதியானான். எந்த ஒரு யோசனையுமின்றி அஸ்வினியின் கையில் தான் 500 ரூபாய் வைத்த அந்த முதல் ரயில் பயணத்தின் நாள் மீண்டும் அவன் நினைவுக்கு வந்தது. ஒரு மாலை வேளையில் அஸ்வினி ரியானின் வீட்டிற்கு வந்தாள். அவளது கையில் பணமோ விலை மதிப்பற்ற பொருட்களோ எதுவும் இல்லை. தன் தாய் கையால் செய்த சில வீட்டு இனிப்புகளை மட்டும் அவள் கொண்டு வந்திருந்தாள். ரியானின் தாய் அவளை கண்டதும் புன்னகையுடன், வா மகளே என்று வரவேற்றார். அஸ்வினி அவர் அருகில் அமர்ந்தாள். அவர்கள் இருவருக்கும் இடையே எந்தவிதமான பாசாங்கோ அந்நிய தன்மையோ இருக்கவில்லை. நீண்ட நாட்களாக ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்களைப் போல பழகினர். ரியான் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்தபோது அஸ்வினியை பார்த்து, நீங்க சொல்லாமலேயே வந்துட்டீங்களே என்றான். அஸ்வினி புன்னகையுடன், வீட்டுக்கு வர்றதுக்கு கூடவா அனுமதி கேட்க வேண்டுமா என்ன என்று கூறினாள். ரியான் சிரித்து விட்டான். அவனது தாய் இருவரையும் பார்த்து அமைதியாக புன்னகைத்தார். அந்த சிறிய வீட்டில் அன்று முதல் முறையாக வறுமையை விட பாசமும் நேசமும் அதிகம் நிறைந்திருந்தது. ஆனால் அன்றிரவே ரியானின் கையில் ஒரு கடிதம் கிடைத்தது. அது அவனது வேலை தொடர்பானது. அவனது கடின உழைப்பை பார்த்து கம்பெனி அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வழங்க ஆலோசித்து வருவதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. ரியான் அந்த கடிதத்தை படித்ததும் அவனது கண்கள் பிரகாசித்தன. ஆனால் உடனே கீழே இருந்த மற்றொரு வரியை பார்த்ததும் அவனது முகத்தில் இருந்த புன்னகை சற்றென்று மறைந்து போனது. புதிய பொறுப்பிற்காக அவன் அடுத்த வாரம் நகரின் மற்றொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றும் பல நாட்கள் வீட்டை விட்டு விலகி இருக்க நேரிடலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ரியான் தன் தாயை விட்டுவிட்டு எங்கும் செல்ல விரும்பவில்லை. தாயின் சிகிச்சையும் இன்னும் முழுமையாக முடியவில்லை. அவன் பெரும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தான். அஸ்வினி அவனது முகத்திலிருந்த கவலையை கவனித்தாள். ஆனால் இந்த முறை அவள் அவனுக்காக எந்த முடிவும் எடுக்க விரும்பவில்லை. அஸ்வினி, ரியான் வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் சுலபமான காலங்களில் வருவதில்லை. ஆனால் உன் அம்மாவின் தேவையும் உன் உழைப்பும் ஒரு சேர கௌரவிக்கப்படும் படியான ஒரு முடிவை மட்டுமே நீ எடுக்க வேண்டும் என்று மட்டும் கூறினாள். ரியான் கடிதத்தையும் தன் தாயையும் மாறி மாறி பார்த்தான். தாயின் அருகிலேயே இருப்பதா அல்லது தன் எதிர்காலத்திற்காக முன்னேறி செல்வதா என்று அவனுக்கு புரியவில்லை. ரியான் அந்த கடிதத்தை தாயின் கையில் கொடுத்தான். தாய் அதை முழுமையாக படித்துவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, எனக்காக தன் வாழ்க்கையே நிறுத்தி வைத்த என் மகனின் வாழ்க்கையை இனி நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் என்றார். ரியானின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தாய் அவனது கையை பிடித்து கொண்டு, நீ முன்னேறி செல் மகனே. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு நாள் உன்னிடம் எல்லாமே இருக்கும்போது அன்று ரயிலில் பயணித்த அந்த ரியானை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. தன்னிடம் வெறும் 500 ரூபாய் மட்டுமே இருந்தபோதும் பிறருக்கு உதவ முன்வந்தானே, அந்த ரியானை என்றார். ரியான் தன் தாயின் கைகளை எடுத்து தன் நெற்றியில் வைத்து வணங்கினான்.
வாழ்க்கை அவனுக்கு வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் தரவில்லை, தன் தாயின் நற்போதனைகளை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வாய்ப்பையும் தந்திருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் யோசித்த பிறகு ரியான் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் அந்த புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வான். ஆனால் தன் தாயை தனியாக விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டான். அவன் கம்பெனியின் அதிகாரியிடம் பேசி தனது குடும்ப சூழ்நிலையை விளக்கி கூறினான். அவனது நேர்மையை கண்ட அதிகாரி அவன் தினமும் மாலையில் வீட்டிற்கு திரும்பி தாயை பார்த்து கொள்ளும் வகையில் வேலை ஏற்பாடுகளை மாற்றி அமைத்து கொடுத்தார். ரியான் இந்த நற்செய்தியை தாயிடம் கூறியதும் அவரது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. அவர், பார்த்தாயா மகனே, வழிகள் எதுவும் அடைக்கப்படவில்லை, நீ சரியான கதவை தட்டி திறக்க மட்டுமே வேண்டியிருந்தது என்றார். ரியான் புன்னகைத்தான். சில மாதங்களுக்கு முன்பு வரை தன் தாயின் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான். இன்றோ அவனிடம் வேலையும் மரியாதையும் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான பெரும் நம்பிக்கையும் இருந்தன. ரியானின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை அஸ்வினி தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்தாள். ரியான் யாருடைய தயவிலும் சலுகையிலும் வாழாமல் தனது சொந்த உழைப்பால் தனக்கான இடத்தை உருவாக்கி கொண்டான் என்பதுதான் அவளுக்கு எல்லாவற்றையும் விட மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அஸ்வினியின் தந்தையும் அவனது திறமையை கண்டு வியந்தார். அவர் ரியானிடம் படிப்படியாக பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க தொடங்கினார். ஒரு நாள் கம்பெனி சார்பில் முதன்முறையாக ரியானுக்கு ஒரு தனி பெரும் பொறுப்பு வழங்கப்பட்டது. பயணிகள் மற்றும் ஊழியர்கள் தொடர்பான மிக முக்கியமான பணிகளை அவன் நிர்வகிக்க வேண்டி இருந்தது. அவன் முழு மனதுடன் அந்த பணியை செய்து முடித்தான். மாலையில் அதிகாரி அவனிடம், ரியான், சரியான மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கை பன்மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்றார். அதற்கு ரியான், எனக்கு ஒரு நல் வாய்ப்பு கிடைத்தது, அதனால் என்னை நான் நிரூபிக்க முடிந்தது என்று மட்டுமே பணிவுடன் கூறினான். அன்றைய மாலையே ரியான் மருத்துவமனைக்கு சென்றான். அவனது தாய்க்கு இறுதி பரிசோதனை நடைபெற வேண்டியிருந்தது. மருத்துவ அறிக்கைகளை பார்த்த மருத்துவர் புன்னகையுடன், இனி கவலைப்பட ஒன்றுமில்லை, மருந்துகள் இன்னும் சில காலத்திற்கு தொடரும், ஆனால் உடல்நிலை இப்போது மிகவும் சீராகிவிட்டது என்றார். ரியான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவனது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தாயின் கைகளை பிடித்து கொண்டு மெல்லிய குரலில், அம்மா, இனி நீங்க முழுசா குணமாகிடுவீங்க என்றான். தாய் புன்னகைத்து, நீ எப்போது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் போராட தொடங்கினாயோ அப்போதே நான் குணமாக தொடங்கிவிட்டேன் மகனே என்றார். ரியான் சிரித்து விட்டான். இத்தனை மாதங்களில் நெஞ்சில் இருந்த பெரும் கவலை சட்டென்று விலகி லேசானது போல உணர்ந்தான். சில நாட்களுக்கு பிறகு ரியானின் தாய் முழுமையாக குணமாகி வீட்டிற்கு திரும்பி வந்தார். அதே சிறிய வீடுதான், அதே மண் சுவர்கள்தான். ஆனால் அந்த வீட்டின் சூழலே முற்றிலும் மாறியிருந்தது. தாய் முன்பை விட ஆரோக்கியமாக இருந்தார். ரியான் தவறாமல் வேலைக்கு சென்று தன் உழைப்பால் குடும்ப தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்தான். அஸ்வினி எப்போதாவது தன் தாயுடன் அவர்களை பார்க்க வீட்டிற்கு வருவாள். இரு குடும்பத்தினருக்கும் இடையே இப்போது ஆழமான சொந்தம் போன்ற ஒரு பிணைப்பு உருவாகி இருந்தது. ஒரு நாள் அஸ்வினியின் தாய் ரியானின் தாயிடம், உங்கள் மகன் மிகவும் நல்லவன் என்றார். ரியானின் தாய் புன்னகையுடன், அவன் எப்போதுமே நல்லவன்தான், ஆனால் அவனது நற்குணத்தை புரிந்து கொள்ள இந்த உலகம்தான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டது என்றார். அருகில் அமர்ந்திருந்த அஸ்வினி இதை கேட்டு புன்னகைத்தாள். வாசலில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரியானின் கண்கள் ஆனந்தத்தால் தழும்பின. சில மாதங்களுக்கு பிறகு ரியான் மீண்டும் அதே ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தான். ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனது பார்வை தவித்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டியின் மீது விழுந்தது. பயணச்சீட்டையும் பணத்தையும் நினைத்து அந்த மூதாட்டி மிகவும் பதற்றமடைந்து அழுது கொண்டிருந்தார். சுற்றிலும் அமர்ந்திருந்த மக்கள் அவரை பார்த்துவிட்டு மீண்டும் தங்களது சொந்த வேலைகளில் மூழ்கிவிட்டனர். ரியான் சிறிதும் தாமதிக்காமல் தன் இருக்கையை விட்டு எழுந்து சென்று, பாட்டி, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்டான். வழியில் எங்கோ தன் பணம் தொலைந்து விட்டதாக அந்த மூதாட்டி கூறினார். அடுத்த நிலையம் வரை அவர் செல்ல வேண்டியிருந்தது. அங்கே அவரது மகன் அவருக்காக காத்து கொண்டிருந்தான். ரியான் பயணச்சீட்டிற்கான பணத்தை கொடுத்தான். அந்த மூதாட்டி, மகனே, நான் உன் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார். ரியான் புன்னகைத்து, எப்போதாவது உதவி தேவைப்படும் வேறு யாரையாவது பார்த்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள், அது போதும் என்றான். அந்த மூதாட்டி அவனது தலையில் கை வைத்து, கடவுள் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தினார். ரியானின் கண்கள் பணிந்தன. பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் தாய் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தது போலவே அவனுக்கு தோன்றியது. ரயில் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தது. ரியான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தான்.
அவனது முகத்தில் ஒரு பேரமைதியும் மன நிறைவும் இருந்தது. அவன் தன் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து அஸ்வினியின் குறுஞ்செய்தியை பார்த்தான். அம்மா இன்று உங்களை நினைத்து கொண்டிருந்தார், சீக்கிரம் வீட்டிற்கு வாருங்கள். ரியான் புன்னகைத்துவிட்டு போனை மூடி வைத்தான். வாழ்க்கையில் சில சந்திப்புகள் மிக சிறியவையாக இருந்தாலும் அவற்றின் தாக்கம் மிக ஆழமானதாகவும் நீண்ட காலத்திற்கு நிலைப்பதாகவும் இருக்கும் என்பதை அவன் சட்டென்று உணர்ந்தான். நண்பர்களே, ஒரு ரயில் பயணம், அழுது கொண்டிருந்த ஒரு பெண் மற்றும் 500 ரூபாய் அவனது ஒட்டுமொத்த பார்வையையும் சிந்தனையுமே மாற்றியிருந்தது. பிறருக்கு உதவி செய்ய ஒருவர் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் நாம் செய்யும் மிகச் சிறிய உதவி கூட மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. நாம் எந்தவித சுயநலமும் இன்றி ஒருவருக்கு கரம் கொடுக்கும் போது அதே கரம் நமக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் அந்த நற்செயல் வேறு ஏதோ ஒரு வழியில் நம்மிடமே திரும்பி வந்து நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். அன்று ரியான் 500 ரூபாய் கொடுத்தான். ஆனால் உண்மையில் அவன் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, முன்பின் தெரியாத ஒரு சக மனிதனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தான். இந்த கதை உங்கள் இதயத்தை ஏதேனும் ஒரு வகையில் தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.